இன்னைக்கு வந்து ஜெல் பாலிஷ் வச்சு எப்படி டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜெல் பெயிண்ட் இருந்துச்சுன்னா, நீங்க சம்டைம்ஸ் வந்து க்யூர் பண்ண தேவையில்லாத ஜெல் பெயிண்ட்ஸே இருக்கும். நீங்க அத மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம ஜெல் நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா? அந்த ஜெல் நெயில் பாலிஷ் வச்சு எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிப் வந்து பஃப் பண்ணிடுங்க. டிப் வந்து பஃப் பண்ணிட்டு தான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்க பஃப் பண்ணிடுங்க. பஃப் பண்ணதுக்கப்புறம், நெக்ஸ்ட் வந்து உங்க நெயில் டிப் வந்து என்ன ஷேப்ல வேணுமோ, அந்த ஷேப் கொண்டு வந்துருங்க. நான் இப்போ சாஃப்ட் ஸ்கொயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாஃப்ட் ஸ்கொயர்லயே வந்து நான் டிசைன் கன்டின்யூ பண்றேன். பஃபரும், ஃபைலரும் நீங்க யூஸ் பண்றீங்க. உங்க டிப்லயோ, உங்க நெயில்லயோ வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அசிட்டோன் ஃப்ரீ தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நானு டிப் ஃபுல்லா தொடச்சுக்கிறேன். இப்போ பேஸ் கலர் குடுத்துக்கலாம். பேஸ் கலர் வந்து நான் டிசைன்க்காக லைட் கலரா குடுத்துக்கிறேன். நான் இப்ப யூஸ் பண்றது வந்து ஸ்பான்சர்ட் பிராண்ட் தான். இது வந்து நல்லா திக்கா இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க க்யூர் பண்றீங்கன்னா 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஸோ நான் இப்போ 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேல ஸ்டிக்கினஸ் இருக்கும். நீங்க இந்த ஸ்டிக்கினஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போகக்கூடாது. அதுக்கு நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். இப்போ நான் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைச்சுக்கிறேன். துடைச்சதுக்கப்புறம் மேல வந்து உங்களுக்கு ஷைனஸோட நீங்க பண்ணாதீங்க. அந்த ஷைனஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் பஃபர் யூஸ் பண்ணுங்க. பஃபர்ல துடைச்சிட்டு மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கலர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ளவருக்கு வந்து நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா, நான் இப்போ ஃப்ளவர் ஒன்று வரைகிறேன். நார்மலா நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ க்யூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேல இன்னொரு ஃப்ளவரும் நீங்க வரையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேல இன்னொன்னு கூட வரைஞ்சுக்கலாம். இப்போ மறுபடியும் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டு மேல மறுபடியும் ஒரு லீஃப் வரைஞ்சுக்கோங்க. மேல சும்மா இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே ஒரு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இத மாதிரி க்யூர் பண்ணதுக்கு அப்புறம் ஒயிட் கலர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணியிருக்க கலரும் வந்து தனியா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கலர் லைட்டாவும், இந்த ஒயிட் கலர் கொஞ்சம் அதிகமாவும் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லா சைட்லயும் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணுங்க. இப்போ இத க்யூர் பண்ணிடுங்க. இப்போ க்யூர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்ணாத இடத்துலலாம் இப்போ பண்ணுங்க அத மாதிரி.
இப்போ இந்த மாதிரி நெக்ஸ்ட் அந்த பிளேஸ்லயும் வரைஞ்சிட்டு கியூர் பண்ணிடுங்க. 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா நீங்க திரும்பி வந்து கியூர் பண்ண தான் போறோம். மறுபடியும் நம்ம இங்கேயும் வந்து டிசைன் பண்ணிட்டு கியூர் பண்ண தான் போறோம். அதனால உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணாலே போதும். இப்போ நான் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டிசைன்லயும் அதே மாதிரி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க. லைட்டா இந்த கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர்ல மிக்ஸ் பண்ண மாதிரி எடுத்து இந்த மாதிரி மேலே இது பண்ணுங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கியூர் பண்ணணும். மறுபடியும் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கோங்க. இப்போ கியூர் பண்ணதுக்கப்புறம் லீஃப்க்கு பாருங்க. லீஃப் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க டர்ன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து திக்கா இருக்கலாம். பட் மேலே நீங்க பண்ணும்போது ரொம்ப தின்னா தான் இருக்கணும். ஸோ எல்லோ கலர் மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் மட்டும் எடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க. இங்கே கொஞ்சம் திக்கா வச்சுக்கிறேன். வச்சுட்டு ரொம்ப தின் லைனா இப்படி மேலே எடுத்து விடுங்க. இந்த சைட்லயும் அப்படிதான். கொஞ்சம் திக்கா இங்க வச்சுட்டு மெலிசா இப்படி எடுத்து விடுங்க. இப்போ இத மாதிரி பண்ணிட்டு கியூர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா இப்படி எடுத்து சைட்லலாம் ஒரு லீஃப்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் சைட்லலாம் இது பண்ணி விட்டுருங்க. சென்டர்ல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். ஸ்ட்ரோக் மாதிரி எடுத்துட்டு வாங்க. அது வந்து ரொம்ப லைட்டா தான் இருக்கும். லைட்டா இருந்தா தான் உங்களுக்கு அது அழகா தெரியும். இதையும் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளவர் டிசைன் வந்து நீங்க இந்த மாதிரியே ஃபுல்லா வச்சிட்டீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ சென்டர்ல வந்து ஒரு கிரீன் கலரே வச்சுக்கோங்க. ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் கிரீன் கலர். இப்போ கியூர் பண்ணுங்க. 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு மேல தான் மறுபடியும் அப்ளை பண்றோம். ஸோ 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டர்ல வந்து ஒயிட் ஆர் எல்லோ இது ரெண்டுத்துல நீங்க எது வேணாலும் சென்டர்ல கொடுக்கலாம். எல்லோ கொடுத்தாலும் அழகா இருக்கும், ஒயிட் கொடுத்தாலும் அழகா இருக்கும். நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னா வந்து சென்டர்ல அந்த குட்டி குட்டி டாட் வந்து ரொம்ப தின்னா வைங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். இப்போ கியூர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாப் கோட் வந்து ஷைன் வேணும்னா நீங்க ஷைன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேட் டாப் கோட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேட் டாப் கோட் நீங்க அப்ளை பண்ணும்போது ஜெல் பெயிண்ட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு ஷைனர்ஸோடயே வேணும் அப்படின்னா நீங்க ஷைன் டாப் கோட்டே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் மேட் டாப் கோட் தான் அப்ளை பண்றேன். இப்போ இதை மறுபடியும் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது வந்து உங்களுக்கு ஜெல் பெயிண்ட் யூஸ் பண்ண மாதிரியே இருக்குமே தவிர, உங்களுக்கு தனியா நீங்க வந்து ஜெல் பாலிஷ்ல யூஸ் பண்ண மாதிரி இருக்காது. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த டிசைன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோல்சேல்ல வேணும்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் கத்துக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். அமேசான் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.